ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் பேட்டில் த்ரூ ஹெவன் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 17 அப்புறம் 18 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேரி டாக்டரோட பர்சன் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பவும் பிரேக் அவுட் ஆக ஆரம்பிச்சிருது. அவங்கள சுற்றி ஒரு பேரியரை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அங்கே வந்து நம்ம மெடிசா கிட்ட என்னால் இதுக்கு மேலேயும் தாக்கு பிடிக்க முடியும் தோணலை, தயவு செஞ்சு என்ன கொன்னுடுங்க. அகாடமி எல்லர்ஸும் வர வழி இல்லாம அந்த டவரை சீல் பண்றதுக்கான வேலையை ஆரம்பிக்க அங்க வந்து நம்ம ஹீரோ டக்குன்னு மின்னல் வேகத்துல உள்ள பூந்துடுறாரு. அவரு கொண்டு வந்த அந்த எசன்ஸை அவங்க வாயில ஊத்திட்டு உனக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாது பாய்சன் அவரையும் கொஞ்சம் கொஞ்சமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. என்னாச்சு இது ஏன் வேலை செய்யலன்னு சொல்லி அவர் யோசிக்கும் போதான் அவருக்கு நம்ம ஃபாலன் ஹார்ட் மாஸ்டர் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நீ அவளுக்கு லவ்வரும் இல்ல பாய் பெஸ்டும் இல்லனா நீ எப்படி இந்த மெடிசனை டைரக்டாவா உடம்புல அப்ளை பண்ணுவ? அது மட்டும் இல்லாம ஹெவன்லி ஃபிளேம் சிம்பிளையும் நீ யூஸ் பண்ணும். நம்மளும் வர வழி இல்லாம என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலன் ஹார்ட் மாஸ்டர் சொன்ன மாதிரியே அவங்க முதுகுல அந்த எசன்ஸையும் அப்ளை பண்ணிட்டு ஹெவன்லி ஃபிளேம் சீலையும் யூஸ் பண்றாரு. அவ்வளவுதான், அவர் அப்படியே மயக்கமாக. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ரெண்டு பேரும் வெற்றி நடை போட்டு வெளியே வராங்க. ஆனா முழுசா இது முடியல. திரும்ப நம்ம மாஸ்டர் அடுத்த 3 வருஷத்துக்கு மட்டும்தான் நீ யூஸ் பண்ண சீல் தாக்கு பிடிக்கும். நிரந்தரமா அவ பாய்சன் பாடிக்கு ஒரு முடிவு கட்டணும்னா அதுக்கு நீ ஸ்டாரால் தான் போகணும். மாஸ்டர் அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவது நீங்களும் எங்க கூட வரணும்னு அவரு சொல்ல, இல்ல அவளுக்கு இப்ப தேவைப்படுறதுலாம் உன்னோட உதவியும் துணையும் மட்டும்தான். சென்டர் பிளான் சம்பந்தப்பட்ட மேப் எல்லாத்தையும் கூட ஆள் அவருக்கு காட்டுறாரு. அந்த இடத்த பத்தின விஷயத்தெல்லாம் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஸ்டாரர்ல உனக்கு ஹெல்ப் பண்ண இன்னொருத்தர இருக்காரு ஃபெங்சியான்னு வின் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. உன் மாஸ்டர் ஹோச்சனா அவரும் ரொம்பவே க்ளோஸ். அவருக்கு பயந்துதான் 50 வருஷமா ஹென்ஃபெங் சென்டர் பிளான்ல தலையை காட்டாம மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தான். நீ மட்டும் ஹோச்சனோட ஸ்டூடெண்ட்னு தெரிஞ்சா அவரு கண்டிப்பா உன்னை நல்லா பார்த்துப்பாரு. அவங்க டிராவலும் ஸ்டார்ட் ஆயிடுது. திரும்பவும் டீமன் வேலி வழிகாட்டுறங்கிற பேர்ல நம்ம ஹூஜியா மட்டும் அங்கேயுமா ஓடிட்டு இருக்காங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லு, உனக்கு அந்த டெலிபோர்டேஷன் எங்க இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? அட எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு 1 வயசு இருக்கும் போது நான் என் தாத்தா கூட அங்க வந்திருக்கேன். கண்டிப்பா அது இந்த பக்கம் தான் இருக்குன்னு அவங்க சொல்ல நம்ம மெடுசா கடைசியா கேக்குறா, நீ காட்டுறது சரியான வழிதானே? அந்த அளவுக்கு மண்டை கை விட்டுருப்பாங்க போல. அவங்க திரும்பவும் லைட்டா யோசிச்சுட்டு இல்ல இந்த பக்கமா இருக்குமோ அவங்க வெறியை அவங்கள போட்டுதல்ல ரெடி ஆயிடுறாங்க. நம்ம ஆளுங்களாம் அவங்கள அமைதியா கேட்டுருக்க. இப்போ ஒரு வழியா அந்த டெலிபோர்டேஷன் பார்த்துக்க அவங்க வந்துடுறாங்க. நம்ம டிராகன் லேடி நம்ம ஹீரோ கிட்ட இது எங்க இடத்த சேர்ந்த டிராகன் பெல், உனக்கு எப்ப தேவைப்பட்டாலும் நீ யூஸ் பண்ணு, நான் சீக்கிரமாவே அங்க வந்துடுவேன். ஆனா நம்ம ஒன்னதானே போறோம். இல்ல நீ சென்டர் பிளான் போறது உன் மாஸ்டருக்காக, ஆனா நான் என் அப்பாவை தேடி போறேன். நம்ம மெடுசாவும் அவங்க ஸ்னேக் லேண்ட் பிரச்சனை இன்னும் முழுசா ஒரு முடிவுக்கு வரலன்னு சொல்லி அவங்களும் இங்கே தான் இருக்க போறதா சொல்றாங்க. நம்ம ஃபேரி டாக்டருக்கு குட் பை சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து அப்புறம் என் தொல்லை இல்லாம நிம்மதியா இருப்ப போல. நம்மளும் அவங்க பிரிய போறத நினைச்சு லைட்டா ஃபீல் பண்ணிட்டு அவர் கொண்டு வந்த ஒரு பில் பாட்டில அவங்களுக்கு கிஃப்டா தராரு. அவங்க திரும்ப ஒரு மண்டையில ஒண்ணு வைக்கிறாங்க. இது என்ன ஃபேர்வெல் கிஃப்டா? நம்ம திரும்ப சந்திக்க தான் போறோம் தெரியும்ல. அவரை கையை பிடிச்சு கடிச்சு வர வச்சிடுறாங்க. இது ஸ்னேக்கிங் மார்க், இது இருக்கிற வரைக்கும் என் ஆளுங்க யாரும் உன்னை காயப்படுத்த மாட்டாங்க சரின்னு சொல்லி அவங்களுக்கு டாட்டாலாம் சொல்லிட்டு நம்ம கேங்கும் இப்ப அப்படியே அந்த போர்ட்டலுக்குள்ள போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஒரு மார்க்கெட் மாதிரியான ஒரு இடத்துல இருக்காரு. அங்க சில சின்ன பசங்க சேர்ந்து டூக்கு கம்மியா இருக்கிற ஒருத்தனை புள்ளி பண்ணிட்டு இருக்க. நம்மளுக்கும் அவரோட பழைய ஞாபகங்கள்லாம் வந்து அவனை காப்பாத்தி விடுறாரு. நான் சியூயன் வூட்டன் சிட்டியை சேர்ந்தவன். அது அங்கிருந்து ஆக்சன் ஹவுஸை சேர்ந்த இங்கிங்கிற ஒருத்தர் கேட்டுறாரு, உனக்கு சென்ட்ரல் பிளான்ல என்ன வேணும்னு சொன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், சம்பந்தமே இல்லாம நீதிக்கு எனக்கு பண்ணும். அவர் ஹால சேர்ந்த ஒரு பேட்சை கொடுத்து அப்பனா இது உனக்கு தேவைப்படலாம். அவரும் பக்கத்துல இருந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க ஏதாவது ஐட்டங்கள் தேருதான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்க. உங்களால அதை வாங்க முடியாது, இது ரொம்ப காஸ்ட்லி. அவரு பேட்சை காட்ட அந்த கடைக்காரனும் பல்ல காட்டிடுறான். நீங்க யாருங்கிறது தெரியாம பேசிட்டான். உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, 3000 தண்டர் மூ. அவரும் கேட்க நல்லா இருக்கேன்னு சொல்லி அதை வாங்கிக்கிறாரு. மூட்டை ஐட்டங்களோட இப்ப வினால சேர்ந்த ஃபெங்குங்கிற ஒருத்தங்களை காட்டுறாங்க. அவங்களும் நம்ம ஹீரோவும் நேருக்கு நேர் சந்திச்சுக்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சிக்னல் தராங்க. ஆமா நம்ம ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா என்ன? அவங்களோட ஸ்வாட் எடுத்து காட்ட, ஓ ஸ்வாட் விக்கிறவளா நீ? எனக்கு அதெல்லாம் வேணாம். அடே இவங்க விண்ணால சேர்ந்த எங்க சீனியர் பார்த்து பேசு. அவரு கையில இருந்த அந்த ஸ்க்ரோல வேற அவங்க பாத்துறாங்க. இது எங்க ஹாலுக்கு சொந்தமானது, இது எப்படி நீ எடுத்த? அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல. அவங்களும் இவன் திருட்டு போய் எங்க ஹால சேர்ந்த ஸ்க்ரோல திருடிட்டான்னு சொல்லி கூட்டத்தை கூட்டிடுறாங்க. நம்மால் நான் காசு கொடுத்துதான் வாங்கினேன்னு சொல்லி கெத்தா நின்னுட்டு இருக்க. நிஜமாவா? வாயில சொன்னா போதாது, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அதை யாராவது பார்த்தாங்களா என்ன? நான் பார்த்தேன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது. அவங்களும் கடுப்பாயிடுறாங்க. குயிலான்னு திரும்ப வந்துட்டியா? உன்ன மாதிரி ஸ்டாரால சேர்ந்தவங்களெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு அவங்க சொல்ல, நம்மளும் என்னது ஸ்டாராலா? மேல இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, இவங்க தான் ஆக்சன் ஹவுஸோட சீஃப். என் இடத்துக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு, இங்க வியாபாரம் மட்டும்தான் நடக்கணும். அவ அதை வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டானா அதுக்கப்புறம் பேச்சே கிடையாது. ஃபெங்குயோட ஆளுங்களும் அவங்கள அமைதியாக்கி அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறானுங்க. நம்ம ஹீரோ இப்ப ஸ்டாரால சேர்ந்த அந்த குயிலாங்க போய் மீட் பண்றாரு. நானும் உங்கள் தான் வின்
வின் மாஸ்டர் மீட் பண்ணி நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆனா வின் மாஸ்டர் இங்க இல்ல. அவர் எங்க பார்க்கலாம் எப்ப பார்க்கலான்னு அவரு கேட்க அது எங்களுக்கே தெரியாது. ஒருவேளை 4 ஆல் மீட்டிங்கு அவர் வந்தாலும் வரலாம். ஆளுங்கிருந்து கிளம்ப இப்ப ஆக்ஷன் சீஃப் அங்க வராங்க. நம்ம ஹீரோவை உள்ள கூட்டு போயிட்டு நீ தானே ஓட்டன் சிட்டியை சேர்ந்த சியோ யானு? இல்லையே, யார் சொன்னா? நான் யான் சியோ, நான் வேற ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கேன். சரி, என்ன விஷயமா நான் கூப்பிட்டீங்கன்னு அவரு கேட்க நீ தான் யான் சியோன்னு சொல்லிட்டியே, அப்புறம் உன்கிட்ட பேச என்ன இருக்கு? என் கெஸ்டா இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு லைட்டா ஸ்மைலும் பண்ணிட்டு அவங்க அங்க கிளம்பிடுறாங்க. நம்மளும் அவர் வாங்கிட்டு வந்து அந்த ஸ்க்ரோல ஓபன் பண்றாரு. அட, லைட்னிங் யூஸ் பண்ணி ஒரே நேரத்துல 3 இடத்துல இருந்து அட்டாக் பண்ணலாமா? இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மால் நேரா அந்த ரிங்குள்ள போய் அதை ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்த நாள் 4 ஆல் மீட்டிங் சென்டர்ல வின் மாஸ்டர் தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, யாருன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபெங்குய், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல மாஸ்டர், கண்டிப்பா இந்த ஓட்டியும் நம்ம தான் வின் பண்ணுவோம். அது எனக்கும் தெரியும்னு அவரு சொல்ல இப்ப மேட்சும் ஸ்டார்ட் ஆயிடுது. மத்த ஹால சேர்ந்த ஆளுங்க எல்லாரையும் நம்ம ஃபெங்குய் சுலுக்கெடுக்கிறாங்க. மாஸ்டரும் பெருமையா அங்கிருந்த மத்த ஹால் மாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து பல்ல காட்டிட்டு இருக்க. இப்ப கடைசியா நம்ம குயிலன் வராரு. அட குயிலன், என்ன அதிசயமா ஸ்டாரால சேர்ந்தவங்க எல்லாம் இந்த பக்கம் வந்திருக்கீங்க? என்ன இருந்தாலும் 4 ஆர்ல நாங்களும் மெம்பர் தானே. சரின்னு சொல்லிட்டு மேட்ச ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஃபெங்குய் அவங்க துணியை வச்சுட்டு வித்த காட்ட நம்மளும் வேற லெவல்ல ஃபைட் பண்றாரு. பார்த்தாலே தெரியுது நம்மால் கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஜெயிக்க போறாரு. அப்பதான் ஃபெங்குய் வேலையை காட்டுறாங்க. இதனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க கையில இருந்த துணியும் கண்ணாமனான்னு போயிட்டு அதை அப்படியே அவங்களே சுத்த ஆரம்பிக்க குயிலானும் பொங்கிடுறாரு. ஆள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஆர்வத்துல இருக்க அந்த கேப் யூஸ் பண்ணி அவங்களும் டக்குன்னு அவரை அட்டாக் பண்ணிடுறாங்க. விண்டல் மாஸ்டரும் அவ்வளவுதான், மேட்ச் முடிஞ்சிருச்சு. அப்பதான் நம்ம ஹீரோ என்ட்ரி. நான் இதை ஒத்துக்க மாட்டேன். தம்பி, நீ யாருப்பா? நான் ஸ்டாராலோட ஸ்டூடெண்ட். ஆனா நான் உன்னை பார்த்ததே இல்லையே. ஸ்டாராலுக்கு உலகம் ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாரையும் நீங்க பார்க்கணுமா என்ன? நான் ஃபெங்குயை சேலஞ்ச் பண்றேன். தைரியம் இருந்தா கேள்வி கேட்கறத நிறுத்திட்டு மேட்சுக்கு வாங்க. அவங்களும் நான் உன் சேலஞ்ச் ஏத்துக்கிறேன், ஆனா நீ தோத்துட்டா உன் ஸ்க்ரோல திரும்ப எங்ககிட்டே ஒப்படைச்சிடணும்னு சொல்றாங்க. அவரும் கண்டிப்பா, ஆனா நீ தோத்துட்டா குயிலன் கிட்ட நான் தெரியாம உங்களை ஏமாத்திட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கேட்கணும். அவங்க கடுப்பாயிட்டு ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண நம்மளும் 3000 தண்டர் மூவ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அவங்களும் டென்ஷன் ஆயிடுறாங்க. இது எங்களோட மூவ், அதுக்கு இப்ப என்னன்னு சொல்லிட்டு ஆள் வேற லெவல்ல 3 ஃபார்மா பிரிஞ்சிடுறாரு. அவங்களும் டக்குன்னு மேல போயிட்டு அட்டாக் பண்ண ஒரு வழியா முடிஞ்சான். பார்த்தா நம்ம ஆள் மேல இருந்து வந்து ஹெவன்லி ரூலர் அவங்க தலையில வச்சிடுறாரு. அவ்வளவுதான் தூத்துடுறாங்க. வா ஒழுங்கா மன்னிப்பு கேளு. கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா ஆனா, ஆனா சீனியர் மெடிசனை தூக்கி நீட்டிடுறாரு. உனக்கு ஃபைட்ல காயப்பட்டிருக்கும்ல, அவங்களும் அதை அப்பிக்கிறாங்க. குயிலன், ஒரு பொண்ணு நீங்க இந்த மாதிரி தான் புள்ளி பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நம்ம ஹீரோவும் வின் மாஸ்டர் வருவாரா மாட்டாரா? எனக்கு தெரிஞ்சு வரமாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அட போயான்னு சொல்லிட்டு அவரு கிளம்ப போக வின்ஹால் மாஸ்டர் அவரை தடுத்துடுறாரு. மரியாதையா நீ யாரு, அந்த ஸ்க்ரோல் உனக்கு எப்படி கிடைச்சிச்சுங்கிற உண்மையை சொல்லிடு. சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல, மேட்ச் முடிஞ்சிட்டு நான் கிளம்புறேன். ஆள் டென்ஷன் ஆயிடுறாரு. உனக்கு 2 ஆப்ஷன் தான், ஒழுங்கு மரியாதையா உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்றது, இல்ல என் கையால சாகுறது. நம்ம ஹீரோ ரொம்ப தெனாவட்டா, என்ன ரொம்ப பேசுறீங்க, உங்களாலலாம் என்ன எதுவுமே பண்ண முடியாது. நம்ம குயிலன் மாஸ்டர் இவன் தெரியாம பேசிட்டான், இவனுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறான். ஆளும் வெறி ஆயிட்டு டக்குன்னு மின்னல் வகத்துல அவங்க பக்கத்துல வர 2 பேருமே அப்படியே அங்கிருந்து பறந்துடுறாங்க. ஸ்டாரால் தேவையில்லாம இதுல மூக்க நுழைக்காதீங்க. ஆள் நம்ம ஹீரோவை போட்டு தள்ள போறாரு. ஆக்ஷன் சீஃப், மாஸ்டர் ஏதோ சின்ன பையன் தெரியாம பேசிட்டான், அவன் ஜியாமா எம்பரர் சேர்ந்தவன், இங்க இருக்கிற பழக்கங்களை பத்தி அவனுக்கு எதுவுமே தெரியாது. மாஸ்டர் லைட்டா பல்ல கட்டிடுறாரு. இவனை கொல்லணும்னு எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல, ஆள் தெரியாம பேசுறான், அதான். அவங்க அப்படியே அவரை தூக்கி விட்டுட்டு மாஸ்டர் கிட்ட மன்னிப்பு கேட்டுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு தப்பும் செய்யாம மன்னிப்பு கேட்க சொல்லி என் மாஸ்டர் எனக்கு கத்து கொடுக்கல. ஆள் திரும்பவும் காண்டாயிட்டு டக்குன்னு அவரை அட்டாக் பண்ணி அவரை தூக்கி கழுத்து நெருக்க ஆரம்பிச்சிடுறாரு. மரியாதையா சொல்லி, நீ யாரு? நீ என்ன ஃபெங்சியனோட ஸ்டூடெண்டா? இல்ல, நான் யோச்சனோட ஸ்டூடெண்ட். யோச்சனுங்கிற பேரை கேட்ட உடனே ஆள் லைட்டா சாக்காக்குறாரு. அவரு திரும்பவும் அப்படியே கழுத்து நெருக்க ஆரம்பிக்க டக்குன்னு அங்க ஒரு பெரிய பிளாஸ்டே ஏற்படுது. பார்த்தா ஃபெங்சியன் அங்க வந்துடுறாரு. வின் மாஸ்டர் நீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வேலைலாம் எப்படி போகுது? இந்த வெண்ணையெல்லாம் நான் பேச வரல, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு அவரு சொல்ல, ஆனா இப்ப இங்க நான் தான் சீஃப்ங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. அவரும் லைட்டா டென்ஷன் ஆயிடுறாரு. சோலால அட்டாக் பண்ணும்போது இந்த வீரத்தெல்லாம் நீ காமிச்சிருக்கணும். மாஸ்டர், நம்ம கிளானுக்குன்னு சில அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, நம்மதுக்காக நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கணும். ஆரம்பிச்சது இவன் தான். நான் உன்னை கூட்டிட்டு போறேன், உங்களால முடிஞ்சதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரு கிளம்ப போக விண்டால் மாஸ்டர் லைட்டா நகர்றாரு. சண்டை போறதா இருந்தா போலாம், ஆனா கண்டிப்பா உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. விளைவுகளை புரிஞ்சுட்டு அவர் அமைதியாக நம்ம மாஸ்டர் இப்ப திரும்ப ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க வந்து நம்ம ஹீரோ யோசன் ஆபத்துல இருக்காரு. நம்ம அவரை டக்குன்னு அவரு கழுத்து பிடிச்சு நெருக்க ஆரம்பிச்சிடுறாரு. யோசன் செத்துட்டான். உண்மையை சொல்லி, நீ யாரு? அவரு செத்துட்டார்னா அப்புறத்துக்காக 50 வருஷமா அவரை நீங்க தேடிட்டு இருந்தீங்க. அவர் அப்படியே போராடிட்டே டக்குன்னு அவர் அப்படியே ஒரு ரிங்குள்ள கொண்டு போக அங்கிருந்த போன் ஹெவன்லி ஃபிளேமை பார்த்த உடனேதான் அவருக்கும்
மாஸ்டருக்கும் எல்லாமே புரியுது. மாஸ்டர் ரொம்பவே காயப்பட்டிருந்தாலும் அவர் எப்படியோ இந்த ரிங்குள்ள வந்து உயிர் பொழைச்சிட்டாரு. அவரை சோலால சேர்ந்த மூகு கடத்திட்டான். அவரை காப்பாத்த தான் நான் உங்களையே தேடி வந்தேங்கிற மாதிரி அவரு சொல்ல, எனது மூகுவா? அங்கிருந்து அந்த போன் ஃபிளேம் டக்குன்னு பறந்து போய் அங்கிருந்து ஒரு சீக்ரெட் டோரை ஓபன் பண்ணுது. அவரும் டக்குன்னு அதுக்குள்ள போயிடுறாரு. அங்க பார்த்தா நம்ம யோசிச்சானே அவரும் வின் மாஸ்டர் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நான் உன்னை இனிமே பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சேன். நான் சொல்றது கவனமா கேளு. என்னை காப்பாத்த முயற்சி பண்ணாதீங்க. சோலாரோட அடுத்த டார்கெட் 3000 பர்னிங் ஃபிளேம். அவங்களுக்கு முன்னாடி ஜியோயான் அதை சொந்தமாக்கி ஆகணும். நான் உனக்கு ஃபிளேம் மந்திரா கத்து கொடுத்துருக்கேன். நீ அவனுக்கு டூக்கி ஸ்கில்ஸ் எல்லாம் கத்து கொடுத்து அவனுக்கு உறுதுணையா இருக்கணுங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. நம்ம வின் மாஸ்டர் நான் உன்னை 50 வருஷமா தேடிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த பையன் உனக்காக ஜியாமா எம்பையரே கடந்து வந்திருக்கான். இப்போ உன்னை தேட வேணும்னு சொன்னா அவன் விட்டுருவானா என்ன? நான் சொல்றத கவனமா கேளு. ஜியோயானால மட்டும்தான் சோலால முழுசா அழிக்க முடியும். இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் திரும்ப அங்கிருந்து காணாம போக, நம்ம ஹீரோ நீங்க மாஸ்டர் பாத்தீங்களா? நம்ம எப்ப அவரை தேடி போக போறோம்? அதுக்கு முன்னாடி எனக்கு சில வேலைகள் இருக்கு. நான் உனக்கு டோக்கி ஸ்கில்ஸ் கத்து தரேன்னு அவரு சொல்ல, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? மாஸ்டர் அங்க ஆபத்துல இருக்காரு, டோக்கி ஸ்கில் கத்து தரீங்களா? நம்ம உடனே கிளம்பி ஆகணும். அவர் என்ன சொன்னாலும் நம்ம மாஸ்டர் இல்லங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆயிடுறாரு. நீங்களாம் ஒரு ஃப்ரெண்டு உங்களை தேடி வந்தோம் பாத்தீங்களா? என்ன சொன்னோம்? நானே என் மாஸ்டர் காப்பாத்திக்கிறேன். ஆலங்கிருந்து கிளம்பி நேரா ஆக்சன் செஃப் கிட்ட போறாரு. இப்பயாவது நீ ஜியானுங்கிறத ஒத்துக்கிறியா? அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸும் ஆயிடுறாங்க. நம்ம லிட்டில் ஃபேரி டாக்டரை பத்தி கேட்கிறாரு. பாய்சன் பாடி இருக்கிற ஒரு பொண்ணு ஐஸ் ரிவர் மாஸ்டர் கிட்ட மாட்டிருக்கத நான் கேள்விப்பட்டேன். அவங்க அசிஸ்டன்ட் அவர் அங்க கூட்டு போக அவன் ஆளுங்க எல்லாரும் அவரை சுத்தி வளைச்சிடுறாங்க. தேவையில்லாம என் இடத்துல பிரச்சனை பண்ணாதீங்க. நம்ம ஹீரோ இல்ல நான் உங்ககிட்ட ஒரு டீல் பேசதான் வந்திருக்கான். இங்க எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்காமே. அவனும் ஆமாமான்னு சொல்றான். ஒரு உயிருக்கு என்ன வேலை வச்சிருக்கீங்க? அது ஆளை பொறுத்து மாறும். உன்னோட உயிருக்கு அவரை டக்குனாம கழுத்து பிடிச்சிடுறாரு. மரியாதையா லிட்டில் ஃபேரி டாக்டர் கிட்ட என்ன கூட்டிட்டு போ. அவனும் அவங்கள அடைச்சு வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு அவரை கூட்டு போயிடறான். நம்மளும் அவனை ரிலீஸ் பண்ணிடுறாரு. அவன் டக்குன்னு அங்கிருந்து வெளியே போயிட்டு அந்த கேவோட கேட்டு சீல் பண்ணிடுறான். 2 பேரும் உள்ளே கடந்து சாகுங்க. நம்ம ஃபேரி டாக்டர் நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. நம்மளும் அந்த செயின் எல்லாம் உடைச்சு அவங்களை எப்படியாவது காப்பாத்தலான்னு எவ்வளவு ட்ரை பண்றாரு. இந்த ஐஸ் செயின் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. சரின்னு சொல்லி அவர் சட்டையை வச்சு அவங்களை லைட்டா கவர்லாம் பண்ணி விட்டுட்டு, கண்டிப்பா ஐஸ் ஹீட்டுக்கு உருகி தானே ஆகணும்னு சொல்லி அவர் ஹெவன்லி ஃபிளேம் வச்சு அதை உருக்க ட்ரை பண்ண அப்பவும் அது அசைய மாட்டேங்குது. அதே மாதிரியே இருக்கு. நம்ம ஃபேரி டாக்டர் ஜியோயான் நான் உன்னை திரும்ப திரும்ப பிரச்சனையில மாட்டி விட்டுக்கிட்டே இருக்கேன். அவர் அந்த மாதிரிலாம் இது இல்ல, நீ எவ்வளவு ஸ்ட்ராங்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு ஏதாவது ஆயிடும் போல. பவர்ஸை யூஸ் பண்ணி ஆளும் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆக அவங்க பாய்சனும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குது. ஜியோயான் ஹெவன்லி ஃபிளேம் வச்சு உன்னை கவர் பண்ணிக்கோ. அவங்களுக்குள்ள இருந்து இப்போ ஒரு வேற லெவல் பவர் வருது. அடுத்த கொஞ்ச நேரத்துல எல்லாமே அமைதியாக இங்கிருந்து ஒட்டுமொத்த மேஜிக் கேசியும் உன் பாய்சன் படி அப்சர்வ் பண்ணிடுச்சு. நீ சாதிச்சு காமிச்சிட்ட. ஆள் அவங்கள கட்டி பிடிச்சுக்க. அவங்களும் லைட்டா ஃபீல் ஆகுறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருந்து அந்த ஐஸ் அவங்கள ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. அவரும் அவங்கள நேரா நம்ம வின் மாஸ்டர் கிட்ட கூட்டு போயிடுறாரு. அவங்க விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லி இவளுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல அவரும் லைட்டா யோசிச்சுட்டு, சரி ஆனா அதுக்கு பதிலா நீ ஸ்டாரால ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ணும். நம்மளும் என்ன வேணாலும் பண்றேன்னு சொல்லிடுறாரு. அவரும் நம்ம குயிலனை கூப்பிட்டு, இவன் தான் இன்னையில இருந்து ஸ்டாரோட ஜூனியர் மாஸ்டர். என்னடா எடுத்த உடனே பதவி கொடுக்கறாங்கன்னு பார்த்தா ஆப்பே அதுக்கு பின்னாடி தான் இருக்கு. காலைல 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும், 10 மணிக்கு தான் தூங்கணும், செக்டர் வேலை எல்லாத்தையும் அவர் தான் பாக்கணும்னு சொல்லி அவர் பாட்டுக்கும் அடிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. எனக்கு புரிஞ்சிருச்சு அவர் என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. மாஸ்டர் சொன்னா அது என்னைக்குமே எங்களுக்கு சீரியஸ் தான். அங்க ஒருத்தன் கத்திட்டே ஓடி வரான். கோழி முட்டை போடல, கிச்சன்ல பால் கம்மியா இருக்கு, வர வேண்டிய அரிசி ஒன்னும் வரல. நம்ம சீனியர் பொறுமை இவர் தான் நம்ம அகாடமியோட ஜூனியர் மாஸ்டர். எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கோ. அவனும் டக்குன்னு நம்மால் கிட்ட வந்துட்டு கோழி முட்டை போடலங்கிறதுல இருந்து ஆரம்பிக்க, ஒரு நிமிஷம் என்ன ஆளை விடுங்கிறான்னு சொல்லிட்டு ஆளை எஸ்கேப் ஆயிடுறாரு. அப்படியே எபிசோட் 18 முடியுது. இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணீங்களா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.